இப்படி எல்லா பெண்களும் பெண்களும் இதை நம்ம எப்படி எழுதி முடிக்கிறதா? நாம ஸ்டார்ட் பண்ணிடலாமா செல்லம்? ஜென் ஒன்னு எழுதியிருக்க, ஆனா இது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல. ஏன்னா அது சரியா இல்ல. இத நீங்க யார்கிட்டயாவது சொல்லுங்களேன். வேற டேரன் மேடம் கிட்ட சொல்லி பாருங்க. அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டெலிஜென்ட்டா பண்ணுவாங்க. நான் இந்த விஷயத்த சொதப்பிடக்கூடாது, அதுக்காக தான் இதை சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல நான் யாரு பண்றதுக்கு? நீ யாருங்கிறத நான் சொல்றேன். சனேம், நீ எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அதை தங்கமா மாத்தக்கூடிய ஏஞ்சல். நீ என்னோட ஏஞ்சல். நிஜமாவா? சந்தேகப்படுறியா? நீ தொட்ட விஷயங்கள் எல்லாமே ஜொலிக்குது பார்த்தல்ல? ஆமால. நீ என்ன பண்ணாலும் அது அழகா தானே இருக்கு. ஆமா. நீ எப்பெல்லாம் என்ன தொடுறியோ அப்பெல்லாம் நான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஆயிடுறேன், தெரியுமா உனக்கு? சரி, நான் செய்யறேன். ஓகே, இத நானே செய்யறேன். இப்ப நம்ம என்ன மாதிரி பேசணும்? பிசினஸ பத்தி நம்ம பேச முடியாதுல்ல? நாம எப்படி அதை பேச முடியும்? கரெக்ட் தான். நாம இதை பண்ணணுமா என்ன? ஏன்னா நான் ஒரு விஷயம் கேட்கணுமா? இந்த எல்லா கேம்பெயின்ஸுமே நீ தானே சக்சஸ்ஃபுல்லா நடத்தி எல்லா கம்பெனிஸையும் பொறாமப்பட வச்சது. ஆமா. அப்புறம் ஆமால. அப்படின்னா நாம இதுலயும் ஜெயிச்சிட்டோங்கிறத சொல்றது தவிர வேற எதுவும் இல்ல. ஓ, பாருங்களேன், நம்ம பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸா முடிஞ்சிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம இப்ப இத பத்தி பார்க்கலாமா? இதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன். எங்க இருக்காங்க ஜேஜே? அவங்கள காமன் ஏரியால இருக்காங்க மேடம். அவங்கள எதுக்காக அங்க கூட்டிட்டு போன? நீ உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? தெரியல மேடம், அவங்கள அங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஹலோ, வெல்கம். நான் தான் டாரின், இந்த கம்பெனியோட கிரியேட்டிவ் டைரக்டர். நைஸ் டு மீட் யூ. இவங்க தான் ஐகா. ஹெர்பல் சாருக்கு பதிலா இனிமேல் இருந்து ரெட்மார்க் காஸ்மெட்டிக்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க தான். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். வாங்க நம்ம மீட்டிங் ரூமுக்கு போய் பேசலாம். வாங்க. எந்த பக்கம்? இதோ வரேன். வாங்க, வெல்கம். இதுதான் எங்களோட மீட்டிங் ரூம். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் யூ ஆல். நான் உங்களுக்கு இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க தான் ஐகா. இனிமேல் துருக்கியில இவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க. ஹலோ, வெல்கம் மேம். ஐ அம் ஜான் டேவிட். சனேம், ஐ அம் ஜெய்தா. வெல்கம் மேடம். மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் லேட்டா வந்துட்டேனா? ஆனா நீ இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நானும் எங்க பிசினஸ் பார்ட்னர் தான். இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது? ஐலின், நீ அங்க போன எங்க அண்ணன் ஒழுங்கா பிரசன்டேஷன் பண்ண மாட்டாரு. முதல் வேலையை உன்னை வெளியே அனுப்புவாரு. அந்த அசிங்கம் உனக்கு தேவையான சொல்ல. ஐலின், முதல்ல எங்க வேலையை எங்களை ஒழுங்கா பார்க்க விடு, சரியா? நான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கூட. சரி, சீக்கிரமா பேசுங்க. சீக்கிரமா. ஓகே, பிரசன்டேஷன் ஆரம்பிக்கலாமா? சரி. சனேம், ப்ளீஸ் கோ அஹெட். ஓகே. Thank you so much. Hello everyone. அப்புறமா அவளோட லிப்ஸ்டிக்க வச்சு அவளோட நோட் புக்ல சைன் பண்றா. அப்புறம் இதுதான் நம்மளோட ஸ்லோகனும் கூட. மேக்கப் சம்திங் குட். பர்ஃபெக்ட். எனக்கு பிடிச்சிருக்கு. வண்டர்ஃபுல். சூப்பர். இது உங்களுக்கு பிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, thank you. Thank you so much, ma'am. நீங்களும் தான். Thank you so much, ma'am. Thank you so much. Thank you. நான் எக்ஸைட் ஆயிட்டேன். பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டேன். இங்க பாரு, எனக்கு என்னமோ சரியாவே படல. என்னாச்சு? அது எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நாமளும் சந்தோஷமா தான் இருக்கோம். நல்லதா போயிட்டு இருக்கு ஜிஜி. ஆனா அது எல்லாமே ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் எப்படி போகும்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு.
ஹைலின் மேடம் பாஸ் ஆயிட்டு அவங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் சொல்லு. நம்மள கைதிங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இதுதான் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசி நெகட்டிவ் எனர்ஜி பரப்பாத, இதோட நிறுத்திடு சரியா? இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன் என் மண்டையில இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தானே உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணேன். அப்ப அத பத்தி நினைக்கவே நினைக்காத ப்ளீஸ், என்ன விட்டு. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. பேசாம ஸ்மைல் பண்ணுவி, எப்பவுமே பண்ணுவி, பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும், பண்ணு. சேச்சே இந்தா இத சாப்பிடு. என்னமாச்சு? ஒண்ணுல சனிமி, இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். உன்னோட பிரசன்டேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அத பாராட்டணும் தான் வந்தேன். வெரி குட். தேங்க்யூ சோ மச் டாரன் மேடம். யா இட்ஸ் ஓகே. சனு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். எங்க என்னால பண்ண முடியாதுன்னு ரொம்ப பயந்துட்டேன். பண்ணிக்கல. சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் அம்ரிசா. ஓகே, எல்லாரும் இங்க பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில நல்லா வர்க் செஞ்சதுக்கு நான் ரியலி உங்களை பாராட்டுறேன். ஆனாலும் நீங்க எல்லாரும் இந்த சக்சஸ் செலிப்ரேஷனை ரொம்ப சிம்பிளா கொண்டாடுற மாதிரி தெரியல. அப்படா நாம பார்ட்டி வச்சிடலாம். கண்டிப்பா வச்சிடுவோம். வெரி குட். அப்ப நாம பார்ட்டியை ஜாம் சர்வீஸ்ல கொண்டாடிடலாம். பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு பார்ட்டி வேணும். எங்களுக்கு பார்ட்டி வேணும். பார்ட்டி வேணும். Hey guys, what's up? என்ன ஜாலியா இருக்கீங்க? ஜான், நாங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுவும் உங்களுக்கு கேட்காம உங்க வீட்லயே பார்ட்டி கொண்டாடலாம்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோம். வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்போ வேணான்னு சொல்லியிருக்கேன் டாரன். என்ஜாய் பண்ணுங்க guys. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஓகே, cheer up. பாஸ், ஒரு விஷயம் சொல்லவா? நான் இன்னைக்கு பார்ட்டில டிஜேவா இருக்கவா? ஒரு கலக்கிடுவேன், அதுக்குதான். I love you so much Jan. என்ன இவங்க முன்னாடியே சொல்றேன்? இனிமே நான் யாரை பார்த்து பயப்படவே மாட்டேன். நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் செல்லம். சரி, வேற எங்கேயாவது போலாமா? ஹலோ, இவளை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க? இவங்க இல்லாத பார்ட்டி நல்லா இருக்குமா சொல்லுங்க. அதனாலதான் நான் இவங்களை இன்வைட் பண்ணேன். ஆமா, நீங்க சொல்றது நிஜமாவே உண்மைதான். நீங்க தான் மிஸ் ஆயிட்டீங்க. ஹே ஹாய் சனு. யா ஹாய், ஹலோ மேடம். Glad to meet you. guys, நாம ஜெய்தாக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாமா? ஓ பாருங்க, நீங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லையே. இல்ல இதை நாங்க நிச்சயம் உங்களுக்கு செஞ்சே ஆகணும். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க மெக்கினன் கிட்ட பேசி இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வாங்கி கொடுத்து இவ்வளவு பிரச்சனை நடந்தும் எல்லாத்தையும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணீங்க இல்லையா? அதுக்காக நாங்க இதை செஞ்சுதான் ஆகணும். ஆமா மேடம், உண்மைதான். நீங்க எங்களுக்காக செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி. இனிமே நீ என்ன ஜெய்தானே கூப்பிடலாம். ஓகே ஜெய்தா. அப்பனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக இந்த ஒரு சின்ன சியர்ஸ். கண்டிப்பா. எங்களோட கேம்பெயினை நீங்க மறந்துடாதீங்க. காம்பஸ் கம்பெனி சொன்ன. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்களா? ஆமா, நல்ல விஷயம் தான். இது ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிட்டீங்க. ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க தனியெல்லாம் இல்ல. இது வேணா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். என்னதான் நாங்க பிரிஞ்சு தனித்தனியா இருந்தாலும் நாங்க ஒருத்தர் புரிஞ்சுப்போங்களான்னு நம்ப முடியுதா இத? ஆமா, அது உண்மைதான். ஆமா, உண்மைதான். நாங்க பெரியதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் பாப்போம். நான் வேணா உங்களுக்கு கொஞ்சம் கோல்டான வாட்டர் கொண்டு வரட்டுமா? எரிச்சல் கொஞ்சம் கம்மி ஆகும்ல. இருங்க, நான் வேணா போய் யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க எங்க? ஆண்டி, நீங்க தானே எங்களோட ஏரியால வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க. யாரு ஆண்டின்னு சொல்ற? நீ எந்த முறையில ஆண்டின்னு சொல்லி என்ன கூப்பிடுற? அது உங்களோட வயசுக்கு மரியாதை கொடுத்து ஆண்டின்னு கூப்பிட்டேன். சரி, என்னமோ நீ இங்க வேலை பார்த்துட்டு தானே இருப்ப. உங்ககிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன். இத பார்த்து நீ கொஞ்சம் பத்திரமா மாட்டி. ஒரு நிமிஷம், எங்க உள்ள போயிட்டு இருக்கீங்க? நான் உங்களை எல்லாம் உள்ள விட முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? யாரா?
என்ன இந்த வீட்டோட ஓனர்னு வச்சுக்கோங்க. ஓ கொஞ்சம் இருங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. இந்தாங்க உங்க கோட்டும் பேக் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களை இந்த பார்ட்டிக்கு யார் இன்வைட் பண்ணாங்க? சனேம் என்ன கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? யார் வந்திருக்காங்க? ஜான். அம்மா அம்மாவா? நிஜமாவா? நீ என்ன உள்ளவான்னு சொல்ல மாட்டியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உள்ள போறேன். நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா? நான் உன்னை இது உள்ள எடுத்துட்டு போய் வைக்கதான்னு சொன்னேன். வைக்காம இங்க என்ன நின்னு பேசிட்டு இருக்க? எடுத்துட்டு போய் வை. ஜான், மேனஸ் தெரியாத வேலைக்காரங்களை ஏன் சனேம் வச்சிருக்க? சனேம் என்னோட வேலைக்காரி கிடையாதுமா. அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட், புரியுதா? ஓ, அப்பனா அந்த விஷயம் ரொம்ப கொடூரமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி தப்பான நேரத்துல மீட் பண்ணிட்டோம். ஆமா. நீங்க எம்ப்ரேவை பார்க்க தானே வந்திருக்கீங்க? இல்லையே, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். சனேம் வா, நம்ம வெளியில போலாம். இருங்க ஒரு நிமிஷம், உங்களோட கோட் எடுத்துட்டு வரேன். வாவ், யூ வண்டர்ஃபுல். எம்ரே, அம்மா உஃப், என்னோட செல்ல மகனே. ஊ, என்னம்மா சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நானும் தாம்மா. வாங்க. உங்க ட்ரிப் எப்படி இருந்தது? பரவாயில்ல. ஓ, பார்ட்டி. பார்ட்டி நல்லா இருக்குல்ல? இவங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எங்களுக்கு ரெட்மோட் காஸ்மெட்டிக்ல இருந்து ஒரு கேம்பெயின்மா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பிராவோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, நீ சனிமா எங்கேயாவது இல்ல பாத்தியா? பாக்கலையே. ஏன் ஏதா பிரச்சனையா? இப்ப பாரு ஒரு கலக்க. டிஜே ஜே எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடுங்க. எதுக்கு டான்ஸ் ஆடாம இருக்கீங்க சொல்லுங்க? டான்ஸ் ஆடுங்க. நான் தான் இங்க ஒரு சூப்பரான மியூசிக் போட்டிருக்கேன். எதுக்கு டான்ஸ் ஆடாம சும்மா நிக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமாமா? தோயில போய் எடுத்து வரேன். டான்ஸ் ஆடுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஜிஜி, டான்ஸ் நீ ஆடுங்க. இப்ப கத்திட்டு இருக்க. ஹியூமா மேடம் வந்திருக்காங்க பாரு. பார்க்க பயங்கரமா இருக்காங்களே. பின்ன இந்த மாதிரி காட்டு கத்திட்டு இருந்தா அவங்கள நான் பார்க்கவே இல்ல. ஐயோ, இவங்க எதுக்கு இந்த நேரத்துல வந்தாங்க? ஏற்கனவே நான் பல டென்ஷன்ல இருக்கனே. இப்ப என்ன பண்றது? வா, அவங்க கிட்ட பேசிட்டு வரலாம். காம் டவுன். வா வா. ஓகே, போலாம். நீங்க சனிமா பாத்தீங்களா? என்னோட அண்ணா அம்மா வந்ததுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. அதான் அப்படி கிளம்பிட்டாரு. உங்க அம்மாவா? அம்மா, உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஹலோ மேடம், நைஸ் டு மீட் யூ. இவங்களே என்னோட அசிஸ்டன்ட். அசிஸ்டண்டா? நைஸ் டு மீட் யூ. ஆமா, அவங்க பேரு டேரன். நம்ம கம்பெனியோட கிரியேட்டிவ் டைரக்டர். அதுவும் இல்லாம கிரியேட்டிவ் டீமோட ஹெட்டும் இவங்க தான். வெரி நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஹலோ மேம், ஐ அம் ஜெய்தா. ஹலோ ஜெய்தா, நைஸ் டு மீட் யூ. ஆமா, ஜெயதா வெறும் கிளைண்ட் மட்டும் இல்ல, நம்மளோட வேல்யூவான ஃப்ரெண்டும் கூட. காம்பஸ் ஸ்போர்ட்டோட சிஇஓ அவங்க. நிஜமாவா? ஆமா. வெரி கிளாட் டு மீட் யூ. எம்ரேவும் ஜானும் எப்படி இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அட, நிஜமா உண்மைதான். நீ ரொம்ப கைண்டா பேசுறமா ஜெய்தா. நீங்களும் தான். ஆமா, ஜான் எங்க போயிட்டாரு? அவன் அம்மா வந்தது அவனால தாங்கிக்க முடியல. அதான் எனக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வர போயிருக்கான். ஆமா, இவர்தாம்மா ஜே. நம்ம கம்பெனியோட ஒரு ஸ்பெஷலான எம்ப்ளாயி இவரு. ஹாய் ஹோலியா மேடம். ஹியூமா, இந்த நூடுல்ஸ் மட்டும் வேற. அவருக்கு பக்கத்துல ரொம்ப அழகா நிக்கிறாங்களே, அவங்க பேர் ஜோலேஸ். ஹலோ மேம். ஏன்டா செல்லம், நாம இந்த அறிமுகப்படுத்துறது அப்புறமா வச்சுக்கலாமா? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு டயர்டா இருக்கு. ஓகே 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 ஓகே, உண்மைதான். ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். சீக்கிரமா இந்த பார்ட்டியை முடிச்சாதானே நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு இருக்க முடியும். நான் சொல்றது சரிதானே? எப்படிமா டெரன் செல்லம், நீ இவ்ளோ அழகா யோசிக்கிற? நம்ம ரெண்டு பேரோட வேவ் லென்த்தும் ஒன்னாவே இருக்கு. அப்படியா? உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா? நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப ஓகே.
ஹலோ காய்ஸ், நம்ம இந்த பார்ட்டியை இதோட முடிச்சுக்கலாமா? எல்லாரும் கிளம்புங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஆ, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறியா? நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாம். கண்டிப்பா, வித் பிளஷர். ஜிஜி, அவங்க பேர் ஹோலியானு கூப்பிடுறேன். அப்படியா கூப்பிட்டேன்? அப்படிதான் கூப்பிட்டேன். அவங்க பேரு ஹோமா. 2 பேரும் ஒண்ணு தானே? எமோஷன்ல நான் ரொம்ப கத்திட்ட போல இருக்கேன். சரி சரி, எப்படி என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க செஞ்சாலும் நினைக்கிறேன். செய்வாங்க. ஜென், நீங்க ஓகேவா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? என்னோட மவுண்டைன் ஹவுஸ்க்கு போலாமா? அவங்க கிட்ட இருந்து நான் கொஞ்சம் விலகி தான் இருந்தாகணும். ஜான், நீங்க ரொம்ப வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. ஓ, எதையோ யோசிச்சுக்கிட்டே தெரியாதனமா ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணிட்டேன். வேணா நான் வேணா வண்டி ஓட்டிட்டு வரட்டுமா? இல்ல நான் பொறுமையாவே போறேன். உங்களை நினைச்ச எனக்கு கவலையா இருக்கா? சரி சரம், அதான் நான் தான் ஸ்லோ பண்ணிட்டேன்ல. நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டுமா? நான் உன்னை வீட்லயே டிராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் உங்க கூடயே இருக்கேன். நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட வரேன். அப்பனா காம்பஸ் ஸ்போர்ட்ஸ் கம்பெனியை உங்க அப்பா உன் கையில கொடுத்துட்டாரு இல்லையா? அதேதான் ஹியூமா மேடம். லாஸ்ட் இயர் என்னோட அம்மா இறந்துட்டாங்க. சூப்பர். ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுறாமா. என்ன ஒரு கொடுமை. அவங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டும். தேங்க்யூ சோ மச். உங்க அப்பா கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாருல்ல, அவர் ரெக்கவர் ஆயிட்டாரா? ஆமா, நினைச்சதை விட சீக்கிரமே ரெக்கவர் ஆயிட்டாரு. இப்ப அவரோட புது ஒய்ஃபோட உலகத்தையே சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமா. ஆமா, இது உங்களுக்காக. தேங்க்யூ சோ மச். இது உங்களுக்கு. உன்னோட அப்பாவை எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியா? அவர் ஒரு நல்ல பிசினஸ் மேன். ஆனா எந்த ஒரு விஷயத்துமே அவர் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாரு. ஆமா, அவர் அப்படிதான். ஆக்சுவலி ஜானோட கதையும் உன்னோட கதையும் ஒரே மாதிரி தான் இல்ல எம்ரி? ஆமா ஆமா, ஜெயதா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நானும் இதே தான் சொன்னேன். ஆமா, அதனாலதான் இவ்வளவு ஷார்ட் டைம்லயே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ரொம்ப சீக்கிரமாவே. சூப்பர். அப்படின்னா ஜானுக்கு இனிமேல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா. ஆமா, கண்டிப்பா. ஜான் மாதிரி ஒரு டேலண்டடான பர்சன் கிட்ட ஒர்க் பண்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஹியூமா மேம், நீங்க இப்ப தப்பா எடுத்துக்கலனா நான் இங்க இருந்து கிளம்பலாமா? கண்டிப்பா இன்னொரு தடவை நம்ம மீட் பண்ணோம். கண்டிப்பா, சந்தோஷமா வந்து பாக்குறேன். எமரே கிட்ட இருந்து நான் உன்னோட நம்பரை வாங்கிக்கிறேன். ஓகே, கண்டிப்பா வாங்கிக்கோங்க. குட் பை ஸ்வீட்டி. பை பை. வாங்க, நான் உங்க கூட வரேன். ஓ, தேங்க்யூ. கிளாஸ் கிளாஸ் இவதான் நமக்கு கரெக்டா இருப்பா. ஜான், நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது நாங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டோம். அதுல என்ன வித்தியாசம் இருக்க போகுது? முதல்ல பாக்கும்போது 2 பேரும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருந்தா எல்லாமே மாறி இருக்குமா? நிச்சயமா அது மாறி இருக்காது. என்ன கேட்டனா, அவங்க பார்த்ததே பேஸ்ட் தான் நான் நிச்சயமா சொல்லுவேன். அதுவும் இல்லாம அவங்கள டோர் ஸ்டெப்ஸ்ல தானே பார்த்தேன். அவ்வளவுதான், விட்டுரு. இல்ல, ஃபர்ஸ்ட் நாங்க மீட் பண்ணது இன்னைக்கு கிடையாது. என்னோட ஏரியாக்கு அவங்க வந்த போது அவங்க கிட்ட நான் சண்டை போட்டு அது உங்களுக்கு தெரியாது. உங்க ஏரியாவுக்கு எதுக்காக? எங்களோட கடைக்கும் வந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க பூனைக்கு வச்சிருந்த சாப்பாடு அவங்க எட்டி உதைச்சிட்டாங்க. அதை பார்த்து எனக்கு கோபம் வந்துருச்சு. அதனாலதான் நான் சண்டை போட்டேன். ஆனா அவங்க தான் உங்க அம்மா எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இரு. உங்க ஏரியால பூனை சண்டை எக்ஸெட்ரா. அப்போ எங்க அம்மா உங்க ஏரியாக்கு ஆமா, அவங்க வந்தாங்க. எங்களோட ஏரியால அவங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால அவங்க எங்களோட கடையில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தல, இததான் கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நானும் அதுதான் சொல்றேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? அது மட்டும் இல்லாம அவங்க என் அம்மா கிட்ட கூட ஆர்கியூ பண்ணாங்க. அது எப்போ? நீங்க என்ன ஏரியால டிராப் பண்ணீங்கல்ல, அந்த இடத்துல இருந்து போகிறப்ப பார்த்தேன். அப்பதான் நான் அவங்கள பாக்குறப்ப பூனைக்கு வச்சிருந்த சாப்பாடு அவங்க எட்டி உதைச்சாங்க. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. பரவாயில்ல சனி, நீ நல்லதானே பண்ணிருக்க. என்னது நல்லது பண்ணிருக்கேனா? உங்க அம்மா கிட்ட நான் சண்டை போட்டிருக்க ஜான், அது எப்படி நீங்க நல்லதுன்னு சொல்றீங்க? ஒரு வேலை இல்லனா அப்ப இந்த விஷயம் கோ இன்சிடென்ட்ஸா இல்லாம கூட இருந்திருக்கலாம். என்ன சொல்றீங்க? எங்க அம்மா அங்க செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. உனக்கு இன்னும் புரியலையா என்ன?
செக் பண்றதுக்கா? என்ன செக் பண்றதுக்கா? உன்னை பத்தி செக் பண்றதுக்கு தான். ஒருவேளை அவங்க நியூஸ படிச்சிருக்கலாம், இல்ல வேற யாராவது உன்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம். இல்லனா வேற எப்படி சொல்லு, தன்னோட பையன் யார லவ் பண்றான், அந்த பொண்ணோட குணம் எப்படி, எல்லாத்தையும் விசாரிக்க வந்திருக்கலாம். அதான் இதுக்குண்டான காரணமா இருக்கலாம். ஓ அப்படியா? இப்ப அவங்களுக்கு என் மேல தப்பான அபிப்பிராயம் மட்டும்தானே இருக்கும். இல்லாம அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டு யார் அதை பத்தி வருத்தப்பட போற சொல்லு. அவங்க என்ன நினைச்சாலும் சரி, அதை பத்தி நான் எந்த கேரும் பண்ணிக்க போறது இல்ல. என்ன புரிச்சுதா? அதுவும் இல்லாம என்னோட பர்சனல் லைஃப்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஜான், என்ன சொல்றீங்க? அவங்க உங்களோட அம்மா? அப்படி இருந்தாங்க சனேம். ஆனா என்னை விட்டு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால அவங்க எம்ரேக்கு மட்டும் தான் அம்மா. ஆனா இருந்தாலும் சனேம், இதுல முக்கியமான விஷயம் என்னங்கிறது உனக்கு தெரியுமா? ஆக்சுவலா அவங்க அதான் அந்த ஹியூமா மேடம் எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வரணும்னு உனக்கு ஏதாவது தெரியுதா? அதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அதை தெரிஞ்சுக்கத்தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவன் ஹேர் கட் பண்ணா இன்னும் நல்லா இருப்பான். அவன் ஸ்டைல மாத்தியே ஆகணும். அதோட அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கூட கொஞ்சம் ரீடச் பண்ணா பாக்க நல்லா இருக்கும். அதை என் அண்ணன் கிட்ட சொல்லி பாருங்க. அம்மாக்களுக்கு ஏதாவது தேவைனா கேட்க மாட்டாங்க, அவங்களே எடுத்துப்பாங்க. அதுதான் தெரியுமே. சரி, சடனா எதுக்காக வந்தீங்க? எது காரணம் இருக்கா? ஏன் என் பசங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் பேப்பர் தான் படிக்கணுமா? கிட்ட வந்து தெரிஞ்சுக்கூடாதா? ஒருவேளை நீ திரும்பவும் ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது புது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அது சரி, நான் வந்தது உனக்கு சுத்தமா பிடிக்கலையா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க முன்னாடியே எனக்கு கால் பண்ணியிருந்தா நான் அண்ணன் கிட்ட பேசியிருப்பேன்ல. பரவாயில்ல விடு. நீ என்னதான் சொன்னாலும் அவன் சீக்கிரம் மனசு மாற மாட்டான். அவன் என்னவோ என்ன வெறுக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நான் சரியான நேரத்துல தான் வந்திருக்கேன். புரியல. நீ தான் பாக்குறல்ல, அவன் என்ன அந்த பொண்ணு கூடயா சுத்திட்டு இருக்கான்? அவ பேர் என்ன? செமாவோ? சனீம் அவங்க பேரு. அதான். ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியரா இருக்காங்க. காமெடி பண்ணாத நீ. என்னால நம்பவே முடியல. ஏன் உங்க அப்பா கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் அவன் கெட்டு போயிட்டான் போல. அதான் அவன் கண்ணு முன்னாடியே ஜெய்தான்னு ஒரு நல்ல பொண்ணு இருக்கால்ல. இருந்தாலும் நான் சொல்றேன் பாத்துக்க, ஜெய்தா உங்க அண்ணன் மேல ஒரு பெரிய கண்ணு வச்சிருக்கா. தெரியும் தான், ஆனா அவர் தான் அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுவும் நல்லதுதான். அப்புறம் எதுக்கு அம்மாக்கள்லாம் இருக்காங்க? எதுக்கு? அவங்க பசங்களுக்கு சரியான வழியை காட்டுறதுக்கு. ஆனா இதுக்குள்ள நீங்க வராம இருக்கிறது நல்லது. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம நீ உள்ள வராத. சரி, அப்படின்னா உங்க கதையை சொல்லுங்க. என்னுடைய ஸ்டெப் ஃபாதர் எப்படி இருக்காரு? டிவோர்ஸ் பண்ணிட்டேன். ஏ? எனக்கு எந்த ஆம்பளைங்களையும் சுத்தமா பிடிக்கல, என்னோட பசங்களை தவிர. வாங்க, நம்ம அதை பத்தி பேசலாமா? இல்ல வேணாம், அத பத்தி பேசினா சோகமாயிடுவேன். சரி சரி, ஓகே, அதை விடுங்க. நான் உங்க கூட இருக்கேன்ல. என் செல்லமே. அது சரி, ஐலின பத்தி சொல்லு. எப்படி போகுது? நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேமா. எதுக்கு? நல்ல வேலை நாங்க பிரிச்சிட்டோம், இல்லனா பிரச்சனை தான். அதை நீங்க விடுங்க. உங்க லக்கேஜ் எங்க இருக்கு? அதெல்லாம் என்னோட ஹோட்டல்ல வச்சுட்டு என்னோட ஆசை பையனை பாக்குறதுக்கு நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். என் செல்லமே, நான் என்னோட டிரைவரை திருப்பி அனுப்பிட்டேன். உன்னால என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ண முடியுமா? நான் இங்க தங்கினா உன் அண்ணனுக்கு பிடிக்காது. அவனுக்கு போன் பண்ணி சொல்லிடு. அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்லமா. அம்மாதா. அந்த ஜென்டில்மேன் ஒத்துக்கலனாலும் நான் அவனுக்கு அம்மாதா. சரி வா. என்னதான் இருந்தாலும் நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஹோட்டல்ல தங்க கூடாதுமா. இப்போதைக்கு அதுதான் பெஸ்ட். வா. அப்படின்னு உங்க இஷ்டம். ஜான், பழசெல்லாம் நீங்க அப்படியே இன்னும் நினைக்காதீங்க. ஒருவேளை உங்க அம்மா மாறி இருக்கலாம்ல, அவங்க அதுக்காக வருத்தம் கூட பட்டிருக்கலாம்ல. அதுக்கு வாய்ப்பு இல்ல சனே. ஏன்னா உனக்கு எங்க அம்மாவை பத்தி சுத்தமா தெரியாது. அவங்க கூட இருந்தாங்கன்னா பிரச்சனையும் கூட இருக்குன்னு தான் அர்த்தம். புரியுதா? அவங்க சொல்றதையாவது கேளுங்க. அவங்க கிட்ட பேசினா உங்களோட மனசு ஒருவேளை மாறலாம்ல. அது எப்படி நடக்கும் நீ சொல்ற? அப்படி பெருசா அவங்க என்ன சொல்லிட போறாங்க? எப்படி பார்த்தாலும் நான் நம்புற மாதிரி ஒரு சோக கதையை தான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அதை கேட்டதும் என் மனசு இலகி நான் அவங்கள மன்னிச்சிருவேன், தானே? ஆனா அதை நீங்க அவங்க கிட்ட பேசினா தானே தெரியும். ஜன், அம்மாவோட அன்பு வித்தியாசமானது. நம்ம எல்லாருக்கும் அம்மாவோட அன்புன்றது கண்டிப்பா தேவை. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான அன்பு எனக்கு தேவையே இல்லை, புரியுதா?
ஏன்னா எனக்கு தேவையான எல்லாமே உன்கிட்ட இருக்கு சனேம். எனக்கு நீ மட்டும் போதும், புரியுதா? இருந்தாலும் அம்மாவும் முக்கியம் இல்ல. ஒரு நிமிஷம், என் அக்கா மெசேஜ் பண்ணிருக்கா. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்க கூட இருக்கும்போது எனக்கு டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. சரி வா, நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரு? ஜெய்தா. ஜெய்தா தானே? ஜெய்தா தானே மெசேஜ் பண்ணிருக்கா. ஏன்னா நீங்க எனக்கு முத்தம் கொடுத்தீங்களா, அது அவளுக்கு எப்படியாவது தெரிஞ்சிருக்கும், அதான் மெசேஜ் பண்ணிருக்கா. எம்ரே தான் மேடம் ஹோட்டலுக்கு போயிட்டாங்களாமா, அத சொல்லத்தான் அவன் மெசேஜ் பண்ணிருக்கான். சரி வா, நாமளும் இங்க இருந்து கிளம்பலாம். உன்னோட கோட் எடுத்துக்கோ, நம்ம கிளம்பலாம். என்ன, கிளம்பலாமா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ உனக்கு அந்த லேடிய பிடிக்கலையா? அது அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. என்ன அவங்க கொஞ்சம் கொடுமையா நடந்துக்கிட்டாங்க, ஆரோகண்டா இருந்தாங்க. வந்தாச்சு. யார் அப்பாவா? உங்க அப்பா அப்படியே வந்துருவாரு. நல்லா சொன்னப்போ. நான் வந்துட்டேன். அதானே, இவதானே. வேற யார் வரப்போறா? என்னம்மா கதவு கிட்ட வருவீங்கன்னு பார்த்தா இங்கே நிக்கிறீங்க. ஆமா, ஜானோட அம்மா வந்தாங்களாமே, அவங்கள பத்தி என்கிட்ட சொல்லு. சூப்பர்க்கா, எல்லாத்தையும் சொல்லிட்டல. அடக்கடவுளே, என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன வெளிய ஆளா என்ன? அப்படிலாம் இல்லம்மா, இத சொல்லக்கூடாதுன்னு இல்ல. ஆனா இது ரகசியம் தான் சொல்லலாம். ஆமா, அவங்க வந்தாங்க. ஏதோ வெடிகுண்டு மாதிரி வந்தாங்க. அவங்க வந்ததுமே ஜான் வெளியில போயிட்டாராமே. ஆமா, வெளியே போயிட்டோம். பாரு, லைலாக்கு கூட பிடிக்கலையா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஐயோ, அது என்னன்னா பிடிக்கலங்கறத ஒத்துக்கிட்டு போயேன். சரி, நீ சொல்லு. சொல்றேன். உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியுமா? ஜான் அம்மா தானே? ஆமா ஆமா, அவங்கதான். அன்னைக்கு நம்ம ஏரியால வந்து ஒருத்தங்க சண்டை போட்டாங்கல்ல, பூனைய கூட விரட்டாங்களே. அந்த மாதிரியா இருந்தா அவள மாதிரியா இருந்தா அவ? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த லேடியே தான். அவங்கதான் ஜானோட அம்மா. என்ன என்ன? ஆமா. அப்படிலாம் சொல்லாத. உண்மையா? நிஜம்? ஐயோ, உளற. நீ என்ன சொல்ற? கடவுளே, அன்னைக்கு ஒருத்தவங்கள பத்தி சொன்னீங்களே, அவங்களா? ஐயோ, அவளேதான். அன்னைக்கு நம்ம ஏரியாக்கு வந்து வீட்டை வேலை பேசினா. ஐசுன் வேற அவ பின்னாடியே ஓடி வந்தா. அவளேதான். அப்ப அவங்கதான் ஜானோட அம்மாவா? அவ செக் பண்றதுக்கு தான் வந்திருக்கா. நாம யாரு, எப்படிப்பட்டவங்க, நீ யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கா. ஆமா, ஜான் கூட இதே விஷயத்தை தான் சொன்னாரு. சொல்லுங்களா, அப்படிதான் சொல்லுவாங்க. சரி விடு, அவ உன்னை பார்த்ததும் என்ன சொன்னா அத சொல்லு முதல்ல. ஐயோ, என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது அங்க என்ன நடந்துச்சுன்னா, நான் பெல் அடிக்கிறாங்கன்னு போய் கதவை திறந்தனா, கதவை திறந்தா அவங்க நிக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் என்ன, திரும்பவும் நான் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டேன். அன்னைக்கு பூனையை எட்டி உதைச்சதுக்காக. சண்டை போடுறதுக்கு அதுவா நேரம்? லைலா, நீ அப்படி சொல்ற? நீ பண்ணது சரிதான். ஆமா. அதுக்கப்புறம் ஜான் வந்து அவங்கள அம்மான்னு கூப்பிட்ட உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஒரு வார்த்தை கூட பேச முடியல. என்ன, நான் தான் அவங்கள பயங்கரமா திட்டிட்டேனே. அவங்கள பார்த்த உடனே, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உங்களை யார் இன்வைட் பண்ணான்னு நான் அவங்கள பார்த்து ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட கோட்டை என்கிட்ட கொடுத்தாங்க. அது திரும்ப அவங்க கையில வச்சு இங்க இருந்து ஒழுங்கா வெளியே போயிடுன்னு நான் சொல்லிட்டேன். ரொம்பவே கோவமா தேவையில்லாம கத்திட்டேன். வந்துட்டீங்களாண்ணா? ஆமாடா, வந்துட்டான்டா. அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. உங்களை என்னால ஏமாத்த முடியுமா? அப்புறம் எதுக்கு அவங்க இங்க வந்தாங்களாமா? ஆனா நீ இன்வைட் பண்ணன்னு மட்டும் சொல்லிடாத. இல்ல, நான் அவங்களை இன்வைட் பண்ணல. அவங்க வந்தது எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது. அப்போ சனிமை பத்தி அவங்க கிட்ட என்ன சொன்ன? சனிமோட ஏரியாக்கெல்லாம் போயிருக்காங்களாமே? நான் அதை பத்தி எதுவும் சொல்லல. உங்களை பத்தி நியூஸ் பேப்பர்ல எதுவும் படிச்சாங்களாம், அதை பத்தி தான் என்கிட்ட கேட்டாங்க. அதை தவிர நான் வேற எதையும் சொல்லலண்ணா. சனிமோட ஏரியாக்கு போயிருக்காங்க. அவங்களோட காரும் பிரேக் டவுன் ஆன மாதிரி நடிச்சிருக்காங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாரு. சோ நீ அவங்க கிட்ட சொல்லலன்னா வேற யார் அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க? அவங்க உன் கூட தானே கான்டாக்ட்ல இருக்காங்க. எனக்கு ஒருத்தி மேல மட்டும்தான் சந்தேகமா இருக்கு. அதான் ஐலின். ஆமால, இருக்கால. ஐயோ, எல்லா விஷயத்திலயும் அவ மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்கண்ணா. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அதுவும் இல்லாம நான் பிரேக்கப் பண்ணது கூட சொல்லிட்டேன். ஏன்டா, எதுக்கிட்ட இத போய் அவங்க கிட்ட சொன்ன? பாரு, சூழ்நிலை இன்னமும் மோசமாகத்தான் போகுது. இவங்க சும்மா இல்லாம இன்னமும் அவகிட்ட க்ளோஸ் ஆகத்தான் போறாங்க பாரு. அப்புறம் அவங்க எல்லாத்த பத்தியும் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க பாரு. அதான் நடக்கும். கரெக்ட் தான். அவங்க இப்ப திடீர்னு எதுக்காக இங்க வந்திருக்காங்கிறதான் கேள்வியே. என்ன பிளான் ஆமாண்டா? அவங்களோட பிளான பத்தில எனக்கு தெரியல.
நீங்க ஜெயிலுக்கு போயிருந்தீங்களா, அதை கேள்விப்பட்டு அவங்க பயந்துருக்காங்க. அப்புறம் நான் தான் அவங்களை காம் பண்ணேன், அதனால வந்துட்டாங்க. வாய்ப்பு இல்லடா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்களை எப்படா நீ அமைதியாக்குவ சொல்லு? எல்லாமே அவங்க விருப்பப்படிதான் இருக்கணும். எப்படியும் ரொம்ப நாள் அவங்க இருக்க போறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருல்ல. இன்னும் 2 நாள்ல போர் அடிக்க போகுது, அதுக்கப்புறம் கிளம்பி போறாங்க. இல்லண்ணா, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா? பார்த்தல, இப்பதான் காரணம் என்னங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது. அது என்ன பாக்கணுங்கிற சாக்குல அவங்க இங்க வந்திருக்காங்க. அதோட ஒருத்தங்க கிட்ட கன்சல்ட் பண்றதுக்கும் அவங்க ஆள் தேடுறாங்க. போர் அடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து போயிடுவாங்க. இல்லண்ணா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையாவே உங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதத்தான் எதுக்குன்னு கேக்குறேன்டா. என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கா உங்களுக்கு? என்னை பத்தி என்னை விட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட என் பர்த்டே அன்னைக்கோ இல்ல அவங்க பர்த்டே அன்னைக்கோ என்னை பத்தி யோசிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவங்க என்னை பத்தி கவலைப்பட்டிருந்தாங்கன்னா நான் நிச்சயமா அதை பத்தி யோசிச்சிருப்பேன். சரி விடுறா, இதை பத்தி பேசுறதுக்கு இனிமே ஒண்ணும் இல்ல. குட் நைட். அவ உன்னை வச்சு ஒரு கேம் ஆட போறா. நான் சொல்றது நடக்கும் பாரு, கண்டிப்பா நடக்கும். அம்மா, நான் என்ன பண்ணட்டும்? மன்னிப்பு கேட்டுறவா? நீ எதுக்காக அவகிட்ட போய் மன்னிப்பு கேக்குற? அப்படி என்ன தப்பு பண்ணல? அதானே அம்மா சொல்றதுதான் கரெக்ட். அவங்க இங்க வந்ததே உன்னை செக் பண்றதுக்காக தான். அது மட்டும் இல்ல, என்ன அவங்க ஜானோட வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சிட்டாங்க. அது வேறயா? அவ உங்க 2 பேரையும் ஏதாவது பண்ணா அதுக்கப்புறம் நான் அவளை அம்மா, சும்மா விட நீங்க மாட்டேன். எதுக்கு கோவப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. பல வருஷங்களா பசங்க எப்படி இருக்காங்க நம்ம கண்டுக்கவே இல்ல. இப்ப திடீர்னு எதுக்காக வந்திருக்காளாம்? என்ன ஜான் நிஜமா உன்னை காதலிக்கிறாரு, அதுக்குதான். அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு ஒன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, அவரை விட்டு கொடுத்துறாது, அவ்வளவுதான். என்னம்மா நீங்க ஹெல்ப் பண்ண சொன்னா இப்படி வெறி ஏத்தி விடுறீங்க? ஆமாமா, நீங்க சனமா வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. நீங்க பாரு சனம், என்னதான் இருந்தாலும் அவங்க ஜானோட அம்மா. அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறதுதான் நல்லது உனக்கு. ஆமா, என்னதான் ஜான் அவங்கள அம்மானு ஏத்துக்கலனாலும் அவங்கதான் அவரோட அம்மா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஜான பிடிக்கும். பாத்தீங்கல்ல? அதுவும் சரிதான். எப்பவுமே பசங்க அம்மாக்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்னதான் அரகண்டா இருந்தாலும் நாமளும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நாம அவங்கள மாதிரி இருக்க வேண்டாம், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. சரி பரவாயில்ல, விடுமா. உன்னை ஒருவேளை யாருக்காவது பிடிக்காம போச்சுன்னா அது அவங்களோட லாஸ் தான், நீ கவலையே படாத. ஆமா, அது உண்மைதான். இல்ல இல்ல, என்ன இப்பதான் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது அம்மா சொன்ன விஷயம் எல்லாமே. அவங்க இங்க யதார்த்தமாலாம் வரவே இல்ல. நீங்க எனக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சிட்டீங்கம்மா. இல்ல இல்ல, எதுவுமே யதார்த்தமா நடக்கல. அவங்க இத வேணும்னே தான் பண்ணிருக்காங்க. இல்ல, இல்ல, அந்த இல்ல, மாதிரி வேணும்னே தான் அவங்க பண்ணிருக்காங்க. அப்படிலாம் இல்ல. அது எல்லாமே புரியுது. அவங்க யோசிக்காதன்னு சொல்லுங்க. கூட எதுவுமே பண்ணி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு விட மாட்டாரு. இல்ல, இல்ல, நான் சொல்றது கேட்க அம்மா, எதுக்காக இவளுக்கு புரியவே மாட்டேங்குது? நான் சொல்றத நீங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றத கேளு. நீ சொல்றத நான் கேட்கல. நீங்க சொல்றத கேட்க மாட்டேன் சொல்றேன்ல. அட சீக்கிரமா அதை எடுத்து தான் வாயேன். இரு, சூடா இருக்கு. ஓத்து. என்னால பிடிக்க முடியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேபிள் அழுக்காக்கிட்டு இருக்க. சரி, நானும் சுத்தம் பண்றேன். இந்த சத்தத்தை எங்க கேட்டிருக்கனே நானு. ஒருவேளை லைட் ஹவுஸ் வந்துச்சா என்ன? டென்ஷன் பண்ணிக்கிறது. ஐலின் இல்ல, ஹியூமன் மேடம் வராங்க, அவங்கதான். ஐயோ, யாருக்கோ ஒருத்தருக்கு இங்க வேலை போக போகுது. என்ன பண்றது? அவங்க கண்ணு முன்னாடி போக கூடாது, நாம காலி ஆயிடுவோம். குட் மார்னிங், வெல்கம் மேடம். குட் மார்னிங் மா. குட் மார்னிங் ஹியூமா மேடம். ஓலியா ஹியூமா ஜே. எத்தியோப்பியா? எத்தியோப்பியாவா? எத்தியோப்பியா ரொம்ப தூரத்துல இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் இவங்களை அனுப்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? காஃபிய சொல்றேன், காஃபி பீன் அங்க இருந்து தானே வருது. ஸ்மெல் நல்லா இருக்கு. பதில சொல்லு, ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிற? ஆமா, அது அங்க இருந்தா வருது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மேடம், இந்த காஃபியை உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதோட இந்த காஃபி நீங்க குடிச்சீங்கன்னா மத்த காஃபியை விட இது கொஞ்சம் ஸ்பெஷலாவே உங்களுக்கு சுவையா இருக்கும். என்னோட பெஸ்டான ஆபீஸ் பாய். உன் பேர் என்னப்பா? ஜே. எனக்கு பிடிக்கல. ஆபீஸ் பாய் பெட்டர். ஆபீஸ் பாய் சொல்லுங்க மேடம். அப்படி சொன்னா இத கழட்டணுமா? ஹலோ மேடம், குட் மார்னிங்.
குட் மார்னிங் டா செல்லம். என்ன நீங்க இவ்ளோ சீக்கிரமா அதுவும் ரொம்ப சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? இன்னைக்கு நாள் நல்லா இருக்க போகுது. நான் எங்க உட்காரணும்? ஆமா, நீங்க அங்க போய் உட்காருங்க. ஜேஜே, உங்களுக்கு நீ காஃபி குடிச்சியா இல்லையா? அத பார்க்கவே இல்லையா நீங்க? எல்லாத்தையும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆபீஸ் பாய், ஆக்சுவலா இந்த பேர் தான் உனக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னா நீ ஜோக் அடிக்கிறியா? உனக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு அவங்க கழட்டி கொடுத்த கோட்டு தான். ஏன்னா இத நீ சாப்பிட்டன்னு வச்சுக்க, உன் பல்லு அப்படியே நொறுங்கி கீழே விழுந்துருமா? தேவையில்லாம என்ன கடுப்பேத்தி வெறுப்பேத்தி பார்க்கல நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி கோவப்படுத்தினீங்கன்னா நான் தேவையில்லாம பைத்தியக்காரனா மாறிடுவேன். புரியுதா? வாயை விட்டு போ. ஆபீஸ் பாய், ஆபீஸ் பாய் தேவையில்லாம பேசாத. ஒரு காஃபியை கூட எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு ஒரு காஃபி போட்டு காஃபி வேணும் எனக்கு. என்ன பார்த்து ஆபீஸ் பாய்னு வர சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் எதுவும் சாப்பிடாம கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நாங்க போற வழியில சாப்பிட்டுக்கிறோம். ஹே சனம், நீ இவ்ளோ நேரம் தூங்குனதால தான் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறோம் தெரியல. என்ன பண்ண சொல்ற? நேத்து ரொம்ப நான் டயர்டா இருந்தாதான் தூங்கிட்டேன். அச்சோ, சரி சரி வா போலாம். அப்படியே பின்னாடி பொறுமையா வா. கடவுளே. உஸ்மான், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆபீஸ்க்கா? ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ எங்க? நீயும் வேலைக்கு போறியா? ஆமா, நானும் வேலைக்கு போயிட்டோம். இந்த நேரத்துலயா? ஏன்னா ஃபைட் சீன் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சாதான். சரி வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல நீ டயர்டா இருப்ப, நாங்க போய். நான் டயர்ட் எல்லாம் கிடையாது, வாங்க உங்களை டிராப் இல்ல பண்றேன். வேணாம், உன் கண்ணு பாரு எவ்வளவு தூக்கம் இருக்கா. நாங்க எப்பவும் லேட்டா போக மாட்டோம், ஒரு நாள் போறதுல தப்பு இல்ல. இல்ல அதுக்கு இல்ல இல்ல. உஸ்மான், நாங்க ரெண்டு பேரும் போறோம். நீங்க வீட்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நான் சொன்னா கேப்பீங்கல்ல. நெக்ஸ்ட் டைம் போலாம். சரி ஓகே, பாத்து போயிட்டு வாங்க. ஓகே பை. வாடி. உஸ்மான், கார்ல போய் உட்காருங்க. ஓகே ஓகே பை. 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 பாவம் அவரு. ஆமாடி, மார்னிங் வரைக்கும் வர்க் பண்ணிட்டு வந்திருக்காருல்ல. நான் அப்படி என்னடி சொல்லிட்டேன்? அவர் பாவம். அதுக்கு எதுக்கு கிண்டல் பண்ற? சும்மாதான். ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? சீக்கிரமா வா. சரி சரி வா வா. மேடம் நம்மள தான் பாக்குறாங்க. ஆமா உண்மைதான். அவங்க எல்லாரையும் பார்த்து கத்துவாங்க, தப்பு பண்ண வைப்பாங்க. சே, அவங்க ரொம்ப ஸ்வீட்டானவங்க. உனக்கு அவங்கள பத்தி என்ன தெரியும்? நீ இப்படி பேசிட்டு இருக்க. இதுல வேற அவங்கள ஸ்வீட்னு சொல்ற. அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத ஜே. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சரி சரி வாய் மூடு. ஹலோ மேடம். மாமா, செல்லம், எப்படி இருக்கு? மாமா, நைஸ் டு see you. அவங்கள பார்த்தால என் பிபி எல்லாம் எகுறுது. தெரியணுமா? இனிமேதான் புது அட்வென்ச்சர் ஆரம்பிக்க போகுது. என்ன அட்வென்ச்சர் நடக்க போகுது? அந்த யூரே மேடம் எல்லாத்தையும் எடுக்க போறாங்க. சரி, அதே பேர் தான். நீ எப்படி அப்படி சொல்ற பாரு, அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. இங்க பாரு. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். செம்ம அழகா நான் ஏதோ இருக்கீங்க. ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ண மாதிரி பாக்குறேன். இது யூஷுவல் தானே? உங்க பூட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஸ்பெஷல் எடிஷன் தானே? ஆமா, எனக்கும் அது. உனக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கு. அந்த அம்மாக்கு ஏதாவது கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அவளை போய் ஸ்வீட்னு சொல்றாங்க. சும்மா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். சரி, இவங்களை இப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க போறியா? நான் அததான் ஏற்பாடு பண்ணலாம். தேவையில்ல, நீங்க ஏன் கூட வாங்க ஹியூமா மேடம். நம்ம எம்ரே ரூமுக்கு போலாம். வாங்க. அது வந்து நானு. இந்த காஃபி காலி ஆயிடுச்சு, இன்னொன்னு எடுத்துட்டு வரியா? நீங்க வந்துட்டீங்க. பண்ண நீ இருக்க. இப்ப அந்த கழுகு முக்கு என்ன கூப்பிடும் பாரு. 3 2 1. ஜே சொல்லல. இந்த வந்துட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம். மேடம் கூலா இருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கெட்டு போன காஃபி சாப்பிட்டாங்களா? ஓ அப்படின்னு அடி வயித்துல இருந்து வாந்தி எடுக்கிற மாதிரி பண்றாங்க. என்ன சாப்பிட்டாங்க தெரியலையே. அப்புறம் எப்படி இருக்கீங்க? சரியில்லை ஐலன் செல்லம், சரியில்லை. நீங்க இந்த சனேம் பொண்ணு பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி அந்த இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? பார்த்தேன். அவ அம்மா கிட்டே பேசினேன். ஆனா நீ சொன்ன மாதிரியே தான் இருந்தது. ரொம்ப லோ கிளாஸான லைஃப் அவங்களுது. ஆர்டினரிக்கும் ரொம்ப கீழே இருக்காங்க. கண்டிப்பா ஜானோட பணத்துக்காக தான் அவனை வளைச்சு போட பாக்குறாங்க அவங்கன்னு நல்லா தெரியுது. நான் தான் அப்பவே சொன்னல ஹியூமா மேடம். ஆனா ஜானுக்கு இது சுத்தமா புரிய மாட்டேங்குது. அவர் இதை யோசிச்சு பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா இதுல கொடுமை என்னன்னா, அவங்க இப்போ எம்ரேவும் அவங்க பக்கம் இழுக்க பாக்குறாங்க. யாரு? எப்படி? சனேமோட அக்கா லைலா. லைலாவா? அவன் அசிஸ்டண்டா? ஆமா, நீங்க அவளை பாத்தீங்களா? பார்த்தேன். கடவுளே, என் பசங்களை அவங்க என்ன பொம்மை நினைச்சிட்டாங்களா? சரி, நீயும் எம்ரேவும், நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னு எம்ரே சொன்னா. அதையும் கேக்குறீங்க?
அவர் இப்ப என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல தெரியுமா? நான் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அந்த லைலா எங்களை பிரிக்கிறதுக்கு நல்லா பிளானை போட்டு எங்களை பிரிச்சுட்டா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையில இருக்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு தெரியல நான் ஜானை காப்பாத்துறதா இல்ல இந்த கம்பெனியை காப்பாத்துறதா இல்லனா எம்ரேவை காப்பாத்துறதா. இதுல என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. இந்த பேராசை பிடிச்ச 2 பேரால எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நாங்க இழந்துகிட்டே வரோம். ஐஷோ, இங்க வாமா. கம் ஆன். அவ்வளவுதான், முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. நான் தான் இப்ப வந்துட்டேன்ல, இனி எதுக்கும் நீ கவலைப்படாத. ஓகே, எல்லாமே எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க தானா போயிடுவாங்க. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. சரி வா. ஐயோ, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கனே. இங்க வா, இங்க வா, இங்க வா. என் போன் அடிக்குது, யாருன்னு தெரியல. நான் பேசிட்டு வரேன், அது வரைக்கும் இதை வச்சிரு. யாரு இந்த நேரத்துல வச்சிரு, நான் வந்துடுறேன். அந்த பையன் விசித்திரமா இருக்கான். நான் அவளை ஆபீஸ்ல டிராப் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவ என்ன பாவம்னு சொன்னா. அண்ணா, நீ கொஞ்சம் லைலாவை பத்தி அதிகமா பேசுற மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத, நீ எங்க வருத்தப்படுவியோன்னு தான் நான் இத்தனை நாள் பேசாம இருந்தேன். நீ விடவே மாட்டேங்கிறேன்னா அவதான் 2 நாளைக்கு முன்னாடி எம்ரியோட போயிட்டு இருந்தாலே. நான் அதை என் 2 கண்ணால பார்த்தேன். எனக்கு தெரியும், ஆனா அத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அதான் லைலாவுக்கு எமரியோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சுல்ல. அதுவும் என் மனசுல இருக்கிற விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நேரம் நல்லபடியா அமைஞ்சா எல்லாம் நல்லதே நடக்கும். நான் அவளை நம்ப மாட்டேன். அவ மட்டும் உன்னை ஏதாவது மனசு கஷ்டப்படுத்தினா நான் அவளை சும்மா விடவே மாட்டேன். அவ என்னதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அக்காவா இருந்தாலும் ஐயோ பாவமாச்சு நினைச்சு நான் அவளை சும்மா விட மாட்டேன். பாத்துக்கோனா அண்ணா, நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம்ண்ணா. ஏன்னா எனக்கு நீ வருத்தப்பட்டா அது எனக்கு பிடிக்காது. உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லைன்னா. நீ எனக்கு ரொம்ப முக்கியம் தான். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், கவலைப்படாத. அவளை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதான் போகுது. நான் நம்ம கடையில சும்மாதான் இருக்கேன். இவன் தான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். யாரு, நான் தானே? நான் முட்டையில அடுக்கி வச்சிட்டேன். நான் கடையை நீ பாத்துக்கிறத விட சூப்பராவே பாத்துக்கிறேன். எப்படி? சரி, உன் ஆக்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லாதான் போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அத பத்தி அப்புறம் பேசலாமா? ஓகே ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஓகே, ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ. பாத்துக்கங்க. அண்ணா, நான் உனக்காக போலர் பைஜாமாஸ் வாங்கியிருக்கேன். நீ அதை போட்டுக்கோ, சூப்பரா இருக்கும். இங்க வா ஹேயான். தேங்க் யூ so much. Thank you. நீ இல்லாம போயிட்டா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அண்ணா, நான் பெட்ஷீட்டை கூட புதுசா மாத்தி வச்சுட்டேன். நீ மதிய படுத்து தூங்க, ஓகேவா? ஓகே, நான் போயிட்டு வரேன். எம்ரியோட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு இப்ப என் அண்ணன் கூட சுத்திட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்.